வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். அண்டு நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தோடைய பலன் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஒன்று நம்மளுக்கு நியூ இயர், நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் பல சிவிலைசேஷன் பாரசீகம் நிறைய பேருக்கு இது நியூ இயர் ஒன்று. இன்னொன்று, இதில் தான் நம்மளுக்கு சித்திரை திருவிழா நடக்குது. மதுரை அம்மா மீனாட்சி அம்மா பதவி ஏற்ற நாள், ராணியாக பதவி ஏற்றது. இன்னும் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாதம்தான். சித்ரா பௌர்ணமி. ஓகே, அல்டிமேட் என்னன்னா ஏப்ரல் 1 உங்களுக்கு பங்குனி உத்திரம். முருகர் வள்ளி தேவானைக்கு இப்போ தான் இந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அம்மா இதயத்தில் சேர்ந்த நாளும் இது தான். சிவன் பார்வதி கல்யாணம் ஆனனாலும் இதுதான். அதனால் இது ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான மாதம் இது. சரி, இந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வேலை, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி மகப்பேர், இந்த மாதிரி நிறைய எந்தெந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க. கடகம் ராசி, கடக லக்னம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு 12ல் குரு, எக்கச்சக்கமாக நல்ல நியூஸ் நிறைய வந்துட்டுருக்கோம். இன்னொன்று, இது நீர் ராசி, பெண் ராசி, அம்பாளுடைய ராசி, தாய் ராசின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாள் சிவபெருமானோட சேர்ந்த மாதம் இது. பங்குனி மாதம், பங்குனி உத்திர நாளில் தான். சரிங்களா? அதனால் இது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய வரும். என்னென்ன நல்ல விஷயம் வரும் சார்? ஒன்று கல்யாண செய்தி. சரிங்களா? ஒன்று, உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு, இல்லை உங்கள் வீட்டில் கல்யாணம் சுப நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கு, ப்ரெக்னென்சி. ஆனால் இது தாய் ராசின்னு சொல்லிட்டோம். அதனால் ப்ரெக்னென்சி நீங்கள் மகப்பேருக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுவும் தரமாக ட்ரை பண்ணலாம். இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே தான் இது. சரிங்களா? யாராவது, ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த ஐவி ட்ரீட்மெண்ட்டாக ஜென்ஸ் லேடிஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்ருக்கோம். 2 பேரோட உடல் நல்லா இருந்தால் தான். ஏன்னா நம்ம தாய்மைன்னா பெண் மட்டும் நஷ்டம் இல்லை, அப்பா அம்மா 2 பேரோட உடல் நல்லா இருந்தால் தான் குழந்தை பேருக்கு. சரிங்களா? அதனால் 2 பேருமே மகப்பேருக்கு இது ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. இப்போ இதில் யாராவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லவ்வை கல்யாணமாக மாற்றலாம். என்னென்னா, இப்போ கடகத்துக்கு பயங்கரமாக செலவாகும். நல்ல விஷயம் நிறைய நடக்கும். ஏகப்பட்ட சொந்தக்காரங்க நோட்டீஸ் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பார்க்குறப்ப, இந்த வீடியோ பார்க்குறப்ப நிறைய பேர் அது முன்னாலோ மறுநாளே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு எதனா போயிட்டு வந்திருப்பீங்க. அவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்கும், கையில் காசு நிற்காது. அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் இந்த கல்யாணம் நல்ல செய்தியெல்லாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி 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 போட்டுட்ருப்பாங்க. உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் தேவையான பணம் வரும். பணமாக வருதோ இல்லையோ, ஏதாவது ஒரு பொருள் உதவி, இல்லை யாராவது ஒரு சப்போர்ட், அட்வைஸோ, யாராவது ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரோ கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது ஒரு திருமண விஷயம். இதே நேரத்தில் சொல்லுவாங்க, நல்லது நடந்தால் வரிசையே நடக்கணுவாங்க. வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நல்லது அப்படின்னா, வேலை சம்மந்தமாக. சரிங்களா? உங்களுடைய 6ஆம் வீடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் வேலை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷனோ இல்லை சேலரி ஹைக்கோ ஏதாவது கிடைக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன தடங்கல்கள் அதில் வரலாம். ஏன்னா உங்கள் 6ஆம் வீட்டை குரு பகவானும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு, உங்களே தனுசு வீடு. அதனால் சின்ன தடங்கல்கள் வரலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்போ இனிமேல்ட்டு எல்லா வீட்டுலேயும் பரிகாரமும் சின்ன சின்னதாக ஒரு தாந்திரிக பரிகாரங்களாக சொல்கிறேன். கடக ராசிக்காரங்களுக்குலாம் அரிசி இருக்குல்ல, அச்சத அரிசி, அது ஒரு மஞ்சள் கலர் பேப்பரில் போட்டு மடித்து எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. அதை வாரம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து வாரம் சேஞ்ச் பண்ணுங்கள். மற்றபடி அச்சத அரிசி எப்பவுமே ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு ஒரு பேப்பரில் போட்டு உங்கள் பாக்கெட் இருந்ததுன்னா நீங்கள் அது மூலியமாக ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு உங்களை விட வயதில் பெரியவங்க, இவங்களோட ஹெல்ப்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸும் நல்லா வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாடு ட்ராவலிங்க்கெலாம் எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இவங்க நீர் ராசி சொன்னோம்ல, இவங்க
கடல் தாண்டி போவாங்கன்னு சொல்லுவாங்க கடகராசி. சரிங்களா? அதனால் நீங்கள் ஃபாரின் ட்ராவலுக்கு ஷார்ட் டேர்மோ லாங் டேர்மோ உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வந்து எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர். சரி, இப்போ நான் வந்து இதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் விஷயத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? யாருக்கு கொடுக்குறோம், யார்கிட்ட வாங்குகிறோம், நல்ல விஷயம். இப்போ கல்யாணம், மகப்பேறுலாம் சொல்லியிருக்கோம். கல்யாணத்துக்கெலாம் தான் நம்ம லைஃப்லேயே பெருசாக எதுக்கு செலவு பண்ணியிருப்போம்னு பார்த்தா கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ணியிருப்போம். சரிங்களா? அதனால் யாருக்கு கொடுக்குறோம், மண்டபத்துக்கு கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம், பெரிய கையில் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க காசு கொடுக்க சொல்லி, கேஸுக்கு அது இதுன்னு பயங்கரமாக ஓடிட்டுருக்கோம். யாருக்கு எவ்வளோ கொடுத்தோன்னே தெரியாது. ஒரு சில பேர்கிட்ட கொடுத்த விஷயத்தையே திருப்பி திருப்பி கொடுத்துட்ருப்போம். அதனால் இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க எழுதி வைங்க. எழுதி வச்சா ஒரு கணக்கை எழுதி வச்சாலே அதை நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுதான் குபேரனுக்கு சொன்ன அட்வைஸ். நீ கணக்கு எழுத 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 உனக்கு பணம் கையில் தங்கும். சரிங்களா? அதுதான் நம்மளுக்கும். நீங்கள் எழுத எழுத உங்களுக்கு கையில் பணம் தங்கும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம வந்து சொன்னீங்க பிஸ்னஸில் வளருவீங்க, ஜாபில் வளருவீங்க, கல்யாணத்துக்கு கை கொடுன்ட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணுவேன், வந்தால் லக்கு, வரலன்னா விட்டுடுவேன் அப்படின்னா அது எல்லாருக்குமே எல்லா டைம்லேயும் ஒர்க் ஆகாதில்ல. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ண நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது மொத்தமாக பார்க்கும்போது டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது அம்பாள். நீங்கள் இந்த பங்குனி உத்திரம் இல்லை சித்திரை திருவிழா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை திருவிழா, சித்ரா பௌர்ணமி அம்பாள், இந்த நாள்லலாம் நீங்கள் போய்ட்டு அம்பாள் கோவிலில் போய்ட்டு சிவபெருமானையும் பார்வதியும் ஒன்றா வேண்டுங்க. அம்பாள் கோவிலுக்கு போய்ட்டு அம்பாளை மட்டும் பார்த்துடக்கூடாது. எப்போவுமே அப்பா அம்மா 2 பேரையும் சேர்த்து வேண்ட தான் வாழ்க்கையில் சிறப்பாக வருவோம். ஸோ அம்பாளை வேண்டிட்டு, ஐயாவை வேண்டிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணி வேண்ட அந்த நீரை வீட்டில் வந்து தெளிக்க வர மக்களுக்கு அதை நீங்கள் தானமாக கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு வந்து பணம் வரும், யாருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் திருமணமாகும், மகப்பேறு, யாருக்கு நல்லபடியாக லவ் அமையும், யாருக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன், சேலரி ஹைக் வரும், யாருக்கு பிஸ்னஸ் நல்லா வளரும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கும், யாரெல்லாம் அப்ராடு போக முடியும், படிப்பு வேலை ரெண்டுத்துக்குமே, இதெல்லாம் பொதுவான பலன்கள் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சரி, நம்ம ஒரு ராசிக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பார்த்தது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் பொறுத்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு மெயினாக ஏதாவது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். அடுத்த மெயினாக என்னன்னா, நம்ம எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதம் புனிதமான மாதம். நீங்கள் பார்த்தீங்களா, சிவன் பார்வதி கல்யாணமானது இதுதான் பங்குனி உத்திரம். விஷ்ணு மகாலட்சுமிக்கு ஒன்றா சேர்ந்தது இதுதான். ரங்கநாதர் ஆண்டல் அம்மாவோட சேர்ந்தது இந்த நாள் தான். முருகன் தெய்வானையோட சேர்ந்தது கல்யாணமானது இந்த நாள் தான். வள்ளி அம்மாவோட சேர்ந்ததும் இந்த நாள் தான். இந்த மாதிரி காமதேவன் வந்து எரிச்ச பிறகு உருப்பெற்று மாயையாக உருப்பெற்று வந்த நாளும் இதுதான். ரதியோட சேர்ந்த நாளும் இதுதான். இந்த மாதிரி எண்ணில் அடங்காமல் பெரிய லிஸ்ட்டுங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் மகப்பேறு வேணுமோ, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்க சண்டைகள்லாம் இன்றைக்கி எல்லாருமே இந்த பங்குனி உத்திரம் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒன்றும் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லைன்னா இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நல்ல மாறுதல் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் சொல்லுவோம். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்த மாதமும் இதே மாதம் தான். சரிங்களா? அதனால் அந்த பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் இல்லை சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் நீங்கள் வேண்டி வர இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிட்டு, முருகன் வள்ளி தேவனை வேண்டிக்கிட்டு, விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவை வேண்டிக்க உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.